பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 30 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பிரசங்கி எதை தண்ணீர்கள் மேல் போடச் சொல்லுகிறார்? விடை ஆகாரத்தை. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, டேஸ் பின்பு அதின் டேஸ் காண்பாய். விடை அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் பேருக்கும் பங்கிட்டு கொடு. விடை 7 பேருக்கும் 8 பேருக்கும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. எது உனக்கு தெரியாது என்று பிரசங்கி கூறுகிறார்? விடை பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ என்று. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. எது நிறைந்திருந்தால் மழை பொழியும்? விடை மேகங்கள் நிறைந்திருந்தால். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை டேஸ் மேல் பொழியும்? விடை பூமியின் மேல். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. விழுந்த இடத்திலேயே கிடப்பது எது? விடை மரம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. மரமானது டேஸ் விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். விடை தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. எவன் விதைக்க மாட்டான்? விடை காற்றை கவனிக்கிறவன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எவன் அறுக்க மாட்டான்? விடை மேகங்களை நோக்குகிறவன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. எல்லாவற்றையும் செய்கிற டேஸ் நீ அறியாய்? விடை தேவனுடைய செயல்களையும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. எதின் வழி இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம்? விடை ஆவியின் வழி. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் வயிற்றில் டேஸ் உருவாகும் விதம் இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம்?
விடை கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எப்போது விதையை விதைக்க வேண்டும்? விடை காலையிலே. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. எதை நெகிழ விடாதே? விடை கையை. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. டேஸ் உன் கையை நெகிழ விடாதே. விடை மாலையிலே. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. அதுவோ இதுவோ எது டேஸ் என்றும் இரண்டும் டேஸ் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. விடை வாய்க்குமோ என்றும் சரியாய் பயன்படுமோ என்றும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. எது இன்பமானது? விடை வெளிச்சம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. எது கண்களுக்கு பிரியம்? விடை சூரியனை காண்பது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. மனுஷன் எதை நினைக்க வேண்டும்? விடை இருளின் நாட்களை. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. மனுஷன் டேஸ் ஜீவித்து அவைகளிலெல்லாம் டேஸ் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். விடை அநேக வருஷம் ஜீவித்து மகிழ்ச்சியாயிருந்தாலும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. எவைகள் அநேகமாயிருக்கும்? விடை இருளின் நாட்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. டேஸ் சம்பவிப்பதெல்லாம் மாயையே. விடை வந்து சம்பவிப்பதெல்லாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. உன் இளமையிலே சந்தோஷப்படு என்று பிரசங்கி யாருக்கு கூறுகிறார்? விடை வாலிபனுக்கு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. உன் டேஸ் நாட்களிலே உன் டேஸ் உன்னை பூரிப்பாக்கட்டும். விடை வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. உன் டேஸ் வழிகளிலும் உன் டேஸ் காட்சிகளிலும் நட என்று பிரசங்கி வாலிபனுக்கு கூறுகிறார். விடை நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. எவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் வாலிபனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்? விடை நெஞ்சின் வலிகள் கண்ணின் காட்சிகள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 28. இருதயத்திலிருந்து எதை நீக்கி போடும்படி பிரசங்கி வாலிபனுக்கு கூறுகிறார்? விடை சஞ்சலத்தை. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 29. எதிலிருந்து தீங்கை நீக்கி போடும்படி பிரசங்கி வாலிபனுக்கு கூறுகிறார்? விடை மாம்சத்திலிருந்து. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸும் டேஸும் மாயையே. விடை இளவயதும் வாலிபமும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.